சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோமா? எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12 பழைய ஏற்பாடுல பக்கம் 1099. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அதுவும் என்னைக்கே தரப்போறாரா? இன்றைக்கே தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. இது எனக்குரியதுன்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வசனம் ஆரம்பமே என்ன சொல்லுது பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே. இது யாருக்குரிய வார்த்தை? யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவங்களுக்கு உரிய வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, என் மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க அரணுக்கு திரும்புங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த அரணுக்கு திரும்பி வர்றீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ண போறாராம்? இரட்டிப்பான நன்மையை அதுவும் இன்றைக்கே அவர் தரப்போறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றவங்க வேதத்தில் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். மாமி ஒன்று சொல்லியிருக்காங்க, யோபு. இன்னொரு ஆள் இருக்காங்களே, யாக்கோபு. இந்த உட்காந்துக்காருல யாக்கோபு. அந்த யாக்கோபும் என்ன பண்ணியிருக்காரு? ரெட்ட பரிவாரங்களோட அவர் மாமா வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. அதனால ரெட்டிப்பு ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் வேதத்தில் யோபு ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருக்காரு, யாக்கோபு ஒருத்தர் முன்னாடி இருக்காரு. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் பெருகுகிறத எப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பங்கு ஆசீர்வாதம் உண்டு. 2 பங்கு ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுங்களா? சேஷ்ட புத்திர பாக்கியம் தெரியுமா? சேஷ்ட புத்திர பாக்கியம் என்னன்னா எல்லாமே 2ஆக கிடைக்கும். அது மூத்த பிள்ளைக்கு மட்டும் என்ன கிடைக்கும்? 2ஆக கிடைக்கும். இப்போ நீங்களாம் யாரு? ஏசப்பாவுடைய சேஷ்ட புத்திரங்க. அப்போ ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி? அதனால தான் அந்த வசனம் அப்படி இருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளை, அதுவும் அவருடைய மூத்த பிள்ளை இஸ்ரவேலு என்னுடைய சேஷ்ட புத்திரன்னு சொல்லிட்டார். அப்போ யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தண்ணீர் முழுக்கல ஞானசானம் பெற்றிருக்காங்களோ அவங்கள ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவங்கள தான் வேதம் சொல்லுது இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இஸ்ரவேலர் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நான் இரட்டிப்பான சேஷ்ட புத்திர பாக்கியத்தை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஏன்னா வேத புஸ்தகம்லாம் யாருக்குரியது? இஸ்ரவேலருக்குரியது, நமக்குரியது, உங்களுக்குரியது. இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க எப்போ அந்த தாட்டுக்கு வரீங்களோ, அந்த சிந்தைக்கு வரீங்களோ, அப்பதான் இதில் இருக்க பொக்கிஷத்தை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இது ஒரு பொதுவான புத்தகம் நினைச்சிங்கன்னா, இது ஏதோ ஒரு வேத புஸ்தகம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வராது. அல்லேலூயா. இதுதான் என் ஜீவன், இதுதான் என் பலன், இதுதான் என்னுடைய ஜீவனின் ஊற்று, இதுதான் என்னுடைய புதையல், இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் ஜீவனுள்ள தேவனுடைய வாயின் வார்த்தைகள், இதுதான் என் தேவன் அப்படின்னு சொல்லி யார் வார்த்தையை நீங்க அப்படி கண்ணோக்கி பார்க்கிறீங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் மாறுதல்களை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை வேணும்னா அந்த வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? எங்க திரும்பணுமா? அரணுக்கு திரும்புங்க. என்னங்க ஐயா அது? ஆரணிக்கு போக சொன்னா கூட பரவாயில்ல, போயிடலாம். இல்லை திருவண்ணாமலைக்கு போக சொன்னா கூட போயிடலாம். இல்லை, அரணுக்கு திரும்புங்கன்னு சொல்றாரு. எங்க போய் தேடுறது? இதை யோசிச்சு பாருங்க. அப்போ வேதம் அரண் சொல்லி என்னத்தை சொல்லுது பார்ப்போமா? சங்கீதம் 43:2 வாசிங்க. சங்கீதம் 43:2.
என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஆமா, தாவீது முதல்லயே சொல்லிட்டார். அரண் யாருன்னு சொல்லிட்டாரு? என் தேவனே. திரும்ப சொல்லுங்க. என் அரணாகிய தேவன் நீர். போதும், என் அரணாகிய. அப்ப ஏசப்பா தான் யாரு நமக்கு? அரணா இருக்கார். அல்லேலூயா. அப்போ அரணுக்கு திரும்புங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? ஏசப்பா கிட்ட திரும்புங்க அப்படின்னு சொல்லுது. ஏசப்பா தான் நமக்கு என்னவா இருக்காராம்? அரணா இருக்கிறார். அரணா இருக்கிறாரு, கோட்டையா இருக்காரு, துருகமா இருக்கிறாரு, நம்முடைய உயர்ந்த கண்மலையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளணும். நாம அரணாகிய ஏசப்பா கிட்ட நம்ம திரும்பும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. என்னையா, நான் ஆல்ரெடி ஏசப்பா பிள்ளை தான் இல்ல, நான் ஆல்ரெடி ஏசப்பா பிள்ளை தான், நான் விசுவாசி தான், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஆள், என்னைய போய் அவர் திரும்பவும் சொல்கிறாரு. நான் தான் ஆல்ரெடி திரும்பிட்டேனே, திரும்பி தானே இவர்கிட்ட வந்து நிற்கிறேன், திரும்பவும் இவர் வேறு என்னை திரும்புன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் அவர் திரும்ப சொல்கிறாரு? அதில் என்ன இருக்குது? நாம் சரியாக இருக்கோம் இல்லையா? அப்போ சரியாக இருக்கிற ஆள் ஆண்டவர் சும்மாவே திரும்ப சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க, பார்ப்போம்மா எதுக்காக ஆண்டவர் அரணுக்கு திரும்ப சொன்னார் அப்படின்னு. வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமே, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமா, நாம அரணுக்கு திரும்பணும், ஏசப்பா கிட்ட திரும்பணும்னா எப்படி திரும்பணும்? வசனம் சொல்லுது பாருங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்துல நம்ம திரும்பணுமா? அப்படின்னா ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. அரணுக்கு திரும்புங்கன்னு சொல்லிட்டாரு, அதை திரும்புறதுக்கும் வழி என்ன சொல்றாரு? உன் வழியை சோதித்து பார்த்து ஆராய்ச்சி பார்த்து. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? வேதம் வழிகளை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 2 வழி இருக்குது இந்த உலகத்தில். என்னது? எத்தனை வழி இருக்கு? 2 வழி. ஒன்று கர்த்தருடைய வழி. வாசிப்போம். சங்கீதம் 18:21 வாசிங்க. கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன். போதும். என்னது? என்ன வழி? கர்த்தருடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன். அப்போ ஒரு வழி என்னதான்? கர்த்தருடைய வழி இருக்கு. இன்னொரு வழி என்ன இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 16:2 வாசிங்க. நீதிமொழிகள் 16. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். போதும். இன்னொரு வழி என்னதான்? மனுஷனுடைய வழி. ஒன்று கர்த்தருடைய வழி, இன்னொன்று இருக்கு மனுஷனுடைய வழி. 2 வழி இருக்கு. இப்போ இதுல எந்த வழியை சோதிச்சு பார்க்க சொல்றேன்? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வழிகளை சோதித்து பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வழியில இருக்கியா, நீ உன் வழியில இருக்கியா? யோசிச்சு பாருங்க. அப்போ காரணம் இல்லாம ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் சும்மா சொல்றதுக்கு அவருக்கு வேலை வெட்டி இல்லாமையா இருக்கு? யோசிச்சு பாருங்க. அவருக்கு நம்ம ஆசீர்வதிப்பதே தான் பிரியம். அதனால என் பிள்ளைக்கு ஒரு குறைவும் வரக்கூடாதுன்றதுல நம்மளை காட்டிலும், நம்ம புருஷனை காட்டிலும், நம்ம அப்பா அம்மாவை காட்டிலும், தாத்தா பாட்டியை காட்டிலும் ஏசப்பா ரொம்ப கவனமாக இருக்கார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளைக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது, என் பிள்ளை கண்ணீர் சிந்தக்கூடாது, என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு ஒரு நெருக்கம் வரக்கூடாதுன்றதுல அவர் கவனமாக இருக்கார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருக்கும், எப்படிப்பட்ட வழிகளை உடையவர்களாக இருக்கணும்னு ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. அப்போ இன்னைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, விரும்புறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அரணுக்கு திரும்புங்க. எப்படி திரும்பணும்? உங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்துல திரும்பணும். அப்போ வழிகள் எத்தனை இருக்கு? இப்போ 2 வழி. ஒன்று கர்த்தருடைய வழி, இன்னொன்று மனுஷனுடைய வழி. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வழி, ஏன் ஆண்டவர் கர்த்தருடைய வழியை குறித்து சொல்லியிருக்காரு, நாம அந்த வழியில இருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம். சங்கீதம் 103:7 வாசிங்க. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆமா, நல்ல கவனி. கர்த்தருடைய வழின்னு ஒரு வசனத்தை வாசிச்சோம். ஆனா எதுங்க கர்த்தருடைய வழி? எது கர்த்தருடைய வழி? இவர் வேற என்ன சொல்லிட்டாரு? இப்போ
நான் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், என் வழிகளை நான் தெரிய பண்ணிட்டேன் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வழின்ற வார்த்தையை வாசித்தோம். ஆனால் எது கர்த்தருடைய வழி? நான் இப்போ கர்த்தருடைய வழியில் நடக்கிறேன்னா இல்லையான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த வழி தெரிஞ்சால் தானே நான் அதில் போக முடியும். யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு போகிற வழி தெரிஞ்சால் தானே உங்களால் அதுக்கு போக முடியும். வழியே இல்லாத இடத்துல போப்போன்னு சொன்னால் எங்கே போகிறது? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வழி அப்படின்னா இவர் வேற என்ன சொல்றாரு, நான் மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் என் வழி என்ன பண்ணியிருக்கேன், நான் தெரிய பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்படின்னா மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் அவர் என்ன தெரிய பண்ணாரு? வாசிப்போம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. போதும், நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் அழகா அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது என்ன சொல்றாரு, என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் மூலமாக, என் ஊழியக்காரராகிய ஞான தரிசிக்காரர்கள் மூலமாக நான் சொல்லி அனுப்பின வார்த்தைகள், அதுவும் என்னதான்றாராம், கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்க கை கொள்ளணும் அப்படின்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நான் என் வழியை தெரியப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. மோசேக்கு நான் என் வழியை தெரியப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னார்னா அப்ப என்னத்தை தெரியப்படுத்தினாரு? அவருடைய கட்டளைகளை கொடுத்தாரு பாருங்க, அவருடைய கற்பனைகளை கொடுத்தாரு பாருங்க, ஊழியக்காரன் மூலமா அவர் கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, இங்கிருந்து வரக்கூடிய பிரசங்கம், இங்கிருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, இது எல்லாமே என்னது தானா, கர்த்தருடைய வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க ஐயா. இப்போ நாம் நம்முடைய வழியை சோதித்து பார்க்கணும் அப்படின்னா என்னத்தை பார்க்க சொல்கிறாரு? நான் கர்த்தருடைய வழியில் இருக்கேனா, நான் மனுஷிக வழியில் என்னுடைய வழியில் இருக்கிறேனா? இப்போ யோசிச்சு பாருங்க, நான் கர்த்தருடைய வழியில் இருக்கேனா, கட்டளைகளை கை கொள்றேனா? யோசிச்சு பாருங்க, கற்பனைகளை கை கொள்றேனா, கர்த்தர் கொடுக்குற உபதேசத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? உபதேசம் கொடுக்கும்போது ஆண்டவர் செய்தி கட்டளை கொடுக்கும்போது மலையில் கூப்பிட்டு மோசேகிட்ட கற்பனைகளை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. ஆனால் பிரசங்கம் வரும்போது, உபதேசம் வரும்போது அப்படியா வருது? யோசிச்சு பாருங்க. சபையில் வரும்போது ஒரு நேரம் அன்பா தேவனோட வார்த்தை வருது, ஒரு நேரம் வாக்குத்தத்தமா ஆண்டவரோட வார்த்தை வருது, ஒரு நேரம் கடிந்து கொள்ளுகிற வார்த்தை வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. அன்பா கொடுத்தாலும் அது யாரோட வார்த்தை தான்? அவர் தான் சொல்லி அனுப்பியிருக்காரு, அன்பா கொடு அப்படின்னு. நல்லா கவனிச்சு பாருங்க. வாக்குத்தத்தமா கொடுன்னு சொன்னாலும் யார் தான் சொல்லி அனுப்பியிருக்காரு? அவர் தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. எப்பா இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடு அப்படின்னு. நல்லா கவனிங்க. கடிந்து கொண்டு சொன்னாலும் யார் தான் கொடுக்குறாரு? ஆமாம், பாஸ்டர் இன்னைக்கு என்னமோ தெரில, வீட்டுக்காரம்மா கொஞ்சம் சில்லி மிளகா எக்ஸ்ட்ரா போட்டாங்க போல, அதனால தான் நம்மகிட்ட காட்டமாக இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. அந்த பாஸ்டரு காட்டமாக கொடுத்தாருன்னா இந்த பாஸ்டர் வாயிலேருந்து என்னதான் வரும்? காட்டமாக தான் வரும். ஏன்னா அவர் நம்ம மேலே காட்டமாக இருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாமே தேவனுடைய வார்த்தை, பைபிள், அதோடு கூட இங்கேருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தையாகிய பிரசங்கம், செய்தி, இதெல்லாம் எப்படிப்பட்டதான்? கர்த்தருடைய வழிகள். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கேட்டுதான் ஆகணும், கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில வழி உங்களுக்கு ஃபேவராக இருக்கலாம், சில வழி உங்களுக்கு முரட்டாட்டமாக இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடினமாக இருக்கலாம். ஏன்னா சில பேர் அப்படிதான் சொன்னாங்க ஏசப்பா பார்த்து, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போனாங்க. ஏசப்பா திரும்பி பார்த்தார். அது வரைக்கும் எல்லா மூப்பர்கள், எல்லா பிரதான ஆசாரிகள், வேதப்பார்கள்லாம் என்ன சொன்னாங்க? உலகமே இயேசு கிறிஸ்து பின்னாடி போச்சுன்னாங்க. ஆனால் இந்த கடின உபதேசம் வந்த உடனே இப்போ ஏசப்பா திரும்பி பார்த்தார். எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க? 12 பேர் தான் இருந்தாங்க.
உலகமே பின்னாடி போச்சு. ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா எத்தனை பேர் தான் இருக்காங்க? 12 பேர் தான். அவங்கள பார்த்தா ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார்? நீங்களும் கவனிச்சிங்களா? நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ பேதுரு என்ன சொன்னார்? யோசிச்சு பார்த்தீங்களா? கடின உபதேசத்தில் என்ன இருக்கான்? நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, எந்த வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கும்போது அதில் உங்கள் ஜீவனுக்குரிய வார்த்தை இருக்குது, உங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தை இருக்குது, உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை இருக்குது, உங்களை மனம் திரும்ப செய்கிற வார்த்தை இருக்குது, உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இருக்குது, உங்களை கட்டுகிற வார்த்தை இருக்குது, உங்களை கண்டிக்கிற வார்த்தை இருக்குது, உங்கள் வழிகளை சீர்படுத்துகிற வார்த்தை இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்கள் எல்லாருடைய காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஆகாப் ராஜா என்ன பண்ணான்? நாபோத்துடைய திராட்சை ரசத்தை திருடிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பாட்டு சந்தோஷமா திராட்சை தோட்டம் கிடைச்சது, சந்தோஷத்தில் போயிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு ஆள் குறுக்கால வந்து நிற்கிறான். யாரு? எலியா. எலியா வந்து நின்று என்ன கேட்டான்? நாபோத்தை கொன்று அவன் தோட்டத்தை எடுத்துக்கிட்டா கர்த்தர் பார்க்க மாட்டார் நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க. உடனே அவன் என்ன கேட்டான்? உனக்கு தெரிஞ்சு போச்சான்? கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தினார். அப்போ எல்லாருடைய காரியத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சிஸ்டரையும் பார்க்குறாரு, சின்ன குட்டியையும் பார்க்குறாரு, பெரிய ஆளையும் பார்க்குறாரு. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நிர்வாணமும் சகலமும் வெளியரங்கமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ரகத்தில் பேசுறது கூட கர்த்தருக்கு தெரியும். உள்ளத்தில் நினைக்கிறது கூட கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, இருதயத்தையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவர் என்ன பண்ணுறாராம்? வகையறுக்கிற தேவன். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீங்களா? வேதத்தை ஒழுங்காக வாசிங்கன்னு சொல்கிறோம், வாசிக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், திரும்ப திரும்ப எங்கே தான் மெசேஜ் வருது? கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க 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 வாசிங்க, அங்கே தான் சொல்லப்படுது. ஏன்னா நமக்கு திரும்பவும் நல்லா தெரியும். சங்கீதம் 1:1 நம்ம வாசிச்சிருக்கோம். என்ன வாசிச்சிருக்கோம்? யார் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்காங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். அவங்க தான் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பாங்க. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு வாய்க்கணுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? எப்போதும் உங்களுக்கு கனி உண்டாகணுமா? நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணுமா? வற்றாத நீரூற்ற போல இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. உபதேசத்துக்கு ஒழுங்காக கீழ்ப்படிங்க. ஏதோ 10 வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதில் 8 ஃபாலோ பண்ணிட்டு 2 விட்டுறாதீங்க. 10 கர்த்தர் கொடுத்ததாங்க. 10 கர்த்தர் கொடுத்ததான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிங்க, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிங்க. இந்த வேதம் முழுசு இருக்குது எல்லாமே வேத சட்டம் தான். வேதம் தேவன் கொடுத்த கட்டளை தான். நான் பழைய ஏற்பாடுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், நான் புதிய ஏற்பாடுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஐயா, பழைய ஏற்பாடு நிழல் ஐயா, புதிய ஏற்பாடு ஒரிஜினல். ஒரு ரூபா நோட்டை நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரிஜினல் ரூபா நோட்டு தான் புதிய ஏற்பாடு. அதை ஜெராக்ஸ் எடுத்தால் அதுதான் பழைய ஏற்பாடு. யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு புதிய ஏற்பாடு புரியணும்னா பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்கணும். பழைய ஏற்பாடில் ஏதாவது குழப்பம்னா புதிய ஏற்பாடுலேருந்து உங்களுக்கு விளக்கம் வரும். அதனால தான் ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்குது? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்கா. வேதத்தை வாசிங்க, தியானிங்க. கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை வீட்டில் போய் தியானிங்க. நீங்கள் அந்த வாரம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இதை வந்து எத்தனை பேர் தியானம் பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு எங்கள் ஐயா செய்தி கொடுத்தாருன்னா அவர் கொடுத்த அத்தனை செய்தி எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அவர் ஏதாவது ஒரு வசனம் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அடுத்து எங்கே வந்து நிற்பாருன்னு எங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி என்னைக்கு நம்ம மாறுறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? முன்னேறி சொல்கிறோன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் கர்த்தருடைய வழி. இந்த வழியில் நீங்கள் நடக்கணும்னு விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர், சின்ன பிள்ளைங்களா, கர்த்தர் இந்த வழியில் நீங்கள் நடக்கணும்னு விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய வழியில் நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது அரணாக இருக்கும், அது விசாலமாக இருக்கும். அதில் வழிக்கு விட மாட்டீங்க. அங்கே உங்களுக்கு குடி இருக்காது, அங்கே யாரும் உங்களுக்கு வலை தோண்டி வச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எந்த விதமான கண்ணி இருக்காது, எந்த விதமான வேடனும் இருக்க முடியாது. நல்லா கவனித்து பாருங்க. செம்மையான வழியில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கா? நீதியின் வழியில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கா? ஆனால் இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் உங்களை பராமரிக்கும். இந்த வழியில் நடக்கிறவங்கள தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இவங்களுக்கு தான் அந்த இரட்டிப்பான நன்மை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு வழியை பற்றி பார்த்தோம். என்ன வழி இது? மனுஷனுடைய வழி. மனுஷனுடைய வழி குறித்து அழகா நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்த வசனம் என்ன சொல்லுது? பொல்லாத வழி. என்னது? நம்ம வழியை பற்றி என்ன சொன்னது? பொல்லாத வழி. இந்த பொல்லாத வழி இது மட்டும் இல்லை, ஏசப்பா மத்தேயுல அழகா ஒரு வார்த்தை சொல், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. நம்மளை பார்த்து வேதம் என்ன சொல்லுது? நல்லவங்க சொல்லுதா? சொல்லுங்க. பொல்லாதவங்க சொல்லுது. எப்படி ஐயா நமக்குள்ள இந்த பொல்லாத குணம் வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அடுத்தது வாசிங்க. போதும் போதும், நல்லா கவனிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமெல்லாம் என்னதான்? நித்தமும் பொல்லாதது. ஒரு செகண்ட் கூட பொல்லாதது தான். யோசிச்சு பாருங்க. சரி, இந்த குணம் எப்படியா இவனுக்குள்ள வந்துச்சு? 8:21 ஆதியாகமம் 8:21 வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தமும் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. போதும், நல்லா கவனிங்க. சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கான்? பொல்லாததாகுது. சரிங்க, பொல்லாததுன்னா என்னது? பொல்லாத வழி, பொல்லாத மனுஷன். ஓகே, நம்ம நித்தமும் நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தில் எப்பவும் என்னதான் இருக்கு? பொல்லாதது தான் வருது. சின்ன வயசுலேருந்தே வேற வந்துருச்சுன்னு வேற அடையாளம் காட்டி கொடுத்துட்டாரு. பொல்லாததுன்னா என்னது? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் இதெல்லாம் தான் பொல்லாதது. வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? உங்களை கெடுக்கிறது இதுதாங்க. இதுதான் பொல்லாதது. இதை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்கன்னா இன்னும் விவரமாக கொடுத்துருப்பாரு. இன்னமும் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துக்கு மேலே வாசிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு. சரிங்க, அதெல்லாம் பழசுங்க. லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க நினைக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்கன்னா கடைசி காலத்தோட அடையாளம் சரியாக கொடுத்துருப்பார். உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் பொல்லாத குணம் ஆண்டவர் அடையாளப்படுத்திட்டாரு. இதெல்லாம் நமக்குள்ள எப்போ வந்துருதான்? சின்ன வயசுலேயே வந்துருச்சு. இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடியது, இதெல்லாம் நம்ம கெடுக்கக்கூடியது. இதுதான் ஆண்டவர் நல்லா மனுஷனை படைச்சாரு. ஆனால் இந்த குணம் வந்து நம்மளை என்ன ஆக்கிருச்சு? பொல்லாதவனாக ஆக்கிருச்சு. இது எப்படி நமக்குள்ளே வந்தது? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் படைச்சதெல்லாம் நல்லதுன்னு தானே சொன்னார். வானத்தை படைச்சாரு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நல்லது. பூமியை படைச்சாரு, நல்லதுன்னு கண்டார். யோசிச்சு பாருங்க. கணிதரும் விருட்சைகளை படைச்சு முடிச்சோன்னு என்ன, இது நல்லதுன்னு கண்டார். எல்லாமே பார்த்து பார்த்து நல்லதை தான் அவர் பூமியிலே படைச்சார் எல்லாத்தையுமே. ஆனால் இன்னைக்கு அவர் படைப்பினுடைய மணிமகுடமாக இருக்கிற மனுஷன் எப்படியா பொல்லாத மனுஷனாக மாறினா? இந்த பொல்லாத குணம்லாம் அவனுக்குள்ள எப்படி வந்தது? களவு, திருடு, பொருளாசை, வேசித்தனம், விபச்சாரம், மேட்டுமை, பெருமை, அடங்காத குணம், கீழ்ப்படியாத குணம். யோசிச்சு பாருங்க. சுகபோக வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி வந்தது? யோசிச்சு பாருங்க. வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமே. உலகம் முழுசும் யார்கிட்ட இருக்கான்? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. இந்த உலகத்துல இருந்துதான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது. பாருங்க, அடுத்த வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். நல்லா கவனிங்க. இன்னும் சொல்ல போனா அதனால பிசாசினால் உண்டானது. என்னது? உலகத்தில் உண்டானதுன்னா என்ன அர்த்தம்? பிசாசுனால உண்டாது. ஏன்னா அவன் தான் பொல்லாங்கானவன், அவன் தான் பொல்லாப்பு செய்யக்கூடியவன். அவனால உண்டானதான் மாம்ச இச்சை, அவனால உண்டானதான் கண்களின் இச்சை, அவனால உண்டானதான் ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்தை வச்சு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்லவங்களையும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பொல்லாதவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் எப்பத்துலேருந்தே மாற்றிக்கிட்டு இருக்கானா? சிறு வயதுலேருந்து. இப்போ தெரிதா ஏன் சண்டே கிளாஸ் ஆண்டவர் ஊழியத்தில் ஒரு பாகமாக கொடுத்துருக்காரு? ஏன் கொடுத்துருக்காரு? ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆண்டவருடைய சித்தம் நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணுமா? தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கணும். ஆனால் பிசாசுடைய சித்தம் என்னது? பொல்லாதவங்களா இருக்கணும். சின்ன வயசுலேருந்து அதை விதைக்கணும். ஏன்? ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கும் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளை. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அக்கத்து வீட்டில் இருக்கவங்க, நீங்கள் போகிற வேலை, நீங்கள் போகிற ஸ்கூலு, நீங்கள் போகிற காலேஜு, நீங்கள் இப்போ உலாவுற இடங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் 6 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளே தான் உலாவுறீங்க. யோசிச்சு பாருங்க. இதனால் உங்களுக்குள்ளே என்ன ஆகும்? இந்த பொல்லாதனுடைய காரியங்கள், அவனுடைய அம்புகள்லாம் உங்கள் மேலே வந்து விழதான் செய்யும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் ஜெபம் இல்லாத வாழ்க்கையில் இந்த அம்புகள் தாக்கும், அவங்கள தான் அவனை பொல்லாதவனாக மாற்றுது. ஆனால் ஜெபிச்சு தேவனோடு சஞ்சரித்து போகிறவனை அது தொடவே தொடாது. அல்லேலூயா. ஆனால் வேதனுடைய கண்ணிக்கு யாரை தொடுது? யார் ஜெபிக்கலையோ, யார் வேதத்தை வாசிக்கலையோ, யார் தேவனோடு சஞ்சரிக்காமல் இஷ்டம் போல தாண்டோண்டித்தனமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துறீங்கன்னா நீங்கள் தான் அவனுடைய முதல் தாக்குதலுக்கு உள்ளாக போகிற ஆட்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கய்யா. இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும்னா தண்ணி மேலே தாமரை இலை எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். நம்ம எண்ணெய் தண்ணியில் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்றா கலந்துருமா? எண்ணெய் மேலே தான் மிதக்கும். யோசிச்சு பாருங்க. உலகம் தண்ணி, நாம் எண்ணெயை போல. ஆண்டவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை வாழ வச்சுருக்காரு. நம்ம எப்படி தான் இருக்கோம்? தண்ணி மேலே கலந்துடக்கூடாது, எண்ணெயாக தனியாக ஒதுங்கி தான் இருக்கணும். அதுதான் நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை. நம்ம பேச்சு, நம்ம சிந்தை, நம்முடைய நடக்கை எல்லாம் என்ன பண்ணணும்? நான் அந்த உலகத்தை சேர்ந்தவன், நான் அந்த உலகத்தை சேர்ந்தவன் காட்டணும். காட்டுதா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தான் கெட்ட வார்த்தைகளை பேசுவான். நாம் கெட்ட வார்த்தை பேசுகிறோமா? பேசணும்னா நம்ம தண்ணியா எண்ணெயா? நான் பரலோகவாசியா பூலோகவாசியா? நான் பரலோகத்துக்கு போகிறாளா நரகத்துக்கு போகிறாளா? யோசிச்சு பாருங்க. நம்ம உலகத்தார் அல்ல, நம்ம பரலோகவாசிங்க. நம்ம வானவர் இயேசுவின் பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. என்கிட்ட என்ன பேச்சு வருது? என்ன சுபாவம் வருது? என்ன நடக்க வருது? உலகத்தாங்கிட்ட இருக்க அத்தனை விஷயமும் என்கிட்ட இருக்குன்னா நான் முழுசும் உலகத்துக்கு என்னை விற்று போட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்ல, உன் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புன்றார். உன் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு. நான் உன்னை உலகத்தில் என்ன வெளிப்படுத்துறதுக்காக உன்னை விட்டா நீ என்ன பண்ணிட்ட? உலகத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துட்ட. உலகத்தான் சினிமா பார்க்கறது போல நம்ம சினிமா பார்த்தா, உலகத்தான் வேசித்தனம் பண்ணுறது போல நம்ம வேசித்தனம் பண்ணா, உலகத்தான் சீரியலை பார்க்கறது போல, உலகத்தான் எல்லா காரியத்தையும் குடிக்கிறது, வெறிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது போல நானும் செஞ்சா ஐயா பன்னிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இல்லையா? யோசிச்சு பாருங்க ஐயா. பன்னி தான் எவ்வளோதான் கழுவுனாலும் என்ன பண்ணோம்? திரும்ப திரும்ப சேத்துல போய் விழும். ஆனால் ஆடு அப்படி போகாது. தேவனுடைய புல்லை அப்படி போகக்கூடாதே. யோசிச்சு பாருங்க. புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது. என்னை எங்கே எடுத்து போய் விட்டாலும் சரி, பார்வோனுடைய வீட்டில் எடுத்து போய் விட்டால் கூட பரிசுத்தத்தில் நான் நிலைத்து நிற்பேன் யோசிப்பு போல. என்னை எடுத்துகிட்டு போய் பாபிலோனில் விட்டீங்கன்னா கூட நான் தனியாக அரண்மனையில் தெரிவேன்.
தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிப்பேன் நிற்க மாட்டான். எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எல்லாரும் அசுத்தமாக நடக்கிறாங்க, எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் பங்கெடுக்கிறாங்க, அது போல் நான் பங்கெடுக்க மாட்டேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வழியில் இருக்கவன் இப்படி தான் இருப்பான். ஆனால் மனுஷிக வழியில் போகிறவன் எல்லாம் கரெக்ட், எல்லாம் காம்ப்ரமைஸ், உலகத்தோடு ஒப்புரவாயிரும், உலகத்தோடு ஒப்புரவாயிருது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒப்புரவாயிட்டோமா? எங்கேயா காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோமா? காம்ப்ரமைஸ் ஆகிருந்தால் நம்ம கேரக்டர்லேருந்து அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல மரமானது நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமானது கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல ஊற்று நல்ல தண்ணியை தான் கொடுக்கும், விஷ தண்ணி தான் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா, அத்தி மரத்தில் யாரோ கொய்யா பழத்தை பறிக்க முடியுமா? முடியாது. நாம் என்ன இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைங்க. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வேலைக்காக, படிப்புக்காக சில பேரை பார்க்கும்போது, பழகும்போது, சில நேரங்களில் அவங்களோட நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹெட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க ஆள்லாம் எப்படியா இருப்பாங்க? ஒரு உலகத்தை உங்களை போலவே ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களோட பயணிக்கும் போது என்ன ஆகும்? அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி நம்மளை என்ன பண்ணும்? அட்டாக் பண்ண தான் செய்யும். யோசிச்சு பாருங்கள், அட்டாக் பண்ண தான் செய்யும். ஆனால் உங்களுக்குள்ள ஜெபம் நல்லா இருந்தா, உங்களுக்குள்ள வேத வாசிப்பு நல்லா இருந்தா, உங்களுக்குள்ள கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை ஒழுங்காக இருந்தா, நீங்கள் தான் அவங்கள தாக்குவீங்களே தவிர அவங்களுடைய கிரியைகளை எதுவும் உங்களை தாக்காது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் ஒருவேளை நான் உலகத்தான போல பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் உலகத்தான போல நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் உலகத்தான போல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கும் இப்போ ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையினால நீங்களும் நானும் உணர்த்தப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வாசிப்போம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். நல்லா கவனிங்க, பொல்லாத வழியை விட்டு, உங்க மனுஷீக வழியை விட்டு, உங்க சுயத்தினுடைய வழியை விட்டு நீங்க மனம் திரும்பணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியில்லை, இது கர்த்தருடைய வழி இல்லை அப்படின்னு உணர்த்தப்பட்டு இன்னைக்கு மனம் திரும்பணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே, உங்களை தாழ்த்துங்க. பொல்லாத வழியிலிட்டு நீங்க விலகணும்னா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது? நம்மளை தாழ்த்தணும். உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. தாழ்த்துறதுன்னா என்ன தெரியுங்களா? சரிங்கப்பா, உடனே நான் செய்கிறேன், அதுதான் தாழ்த்துறது, கீழ்ப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வாழ்கிற மாதிரி தான் வாழ்வேன்னா அதுக்கு பேர் தாழ்த்துதல் கிடையாது. நான் செய்யறதான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், முரட்டாட்டமாக இருப்பேன், துராக்கிறதனா இருப்பேன் அப்படின்னா இருந்துட்டு போங்க. அதுக்குரிய பலனை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆனால் இல்லை, நான் மாறணும், நான் ஆண்டவரோட பிள்ளை, அப்படி இருக்கக்கூடாது, என்னை மாற்றிக்க நான் விரும்புகிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. உங்களை தாழ்த்துங்க, முதல்ல தாழ்த்துங்க. சரிங்கப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இவ்வளோ நாள் இப்படி நடந்ததுக்காக என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையாக அவங்கள தாழ்த்துறாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, தாழ்த்திட்டு என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஜெபம் நம்ம விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மேன்மையான காரியம். தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் வாசிங்க. அவர் முகத்தை நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமே, நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா. நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முகத்தை தேடணும். ஏன் அவருடைய முகத்தை தேடணும்? அவருடைய முகம்தான் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குது. அல்லேலூயா. அந்த முகத்தை தேடும்போது அந்த மகிமை உங்க மேலே வீச ஆரம்பிக்கும், அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அதனால தான் தேவ முகத்தை பாருங்கன்னு சொல்லி. நிறைய பேர் கையை பார்ப்பாங்க. ஏன் சொல்லுங்க? கை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு ஏசப்பாவோட கை வேணுமா முகம் வேணுமா கேட்டிங்கன்னா கையை தான் கேட்பாங்க. ஆண்டவரே கொடுங்க 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 கேட்குறவங்க கையை மட்டும் பார்த்தா போதும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இல்லை, என் வாழ்க்கை மாறணும், நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் முகத்தை பார்ப்பான். நீங்கள் எந்த கூட்டம்? கொடுக்குற கையை தேடுற கூட்டமா, இல்லை வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிற முகத்தை தேடுகிற கூட்டமா?
தாவீது அதனால தான் சொன்னேன், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, கர்த்தாவே என்னுடைய இருதயம் உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய முகத்தை தேட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் முகத்தை தான் தேட சொன்னார். நீங்கள் முகத்தை தேடுறோமா? அற்புதம் வேணும், அதிசயம் வேணும் தான். ஆனால் முகத்தை தேடினா பூரணமாக கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. முகத்தை தேடுங்க, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேசத்துக்கு சேமம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சேமம் உண்டாகும், ஒரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் இரட்டிப்பான நன்மை, இதுதான் இரட்டிப்பான நன்மை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஞானசானம் பண்ணப்பட்டவங்க பொல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஏன் அரணுக்கு திருமணமா? நாம் கர்த்தருடைய வழியில் நடந்தா தைரியமாக அரணுக்கு திரும்ப முடியும் தேவனிடத்தில். ஆனால் பொல்லாத வழியில் இருக்கும்போது நம்மளால் திரும்ப முடியாது. ஆனால் இன்னைக்கு சில பொல்லாத குணத்திலேருந்து கர்த்தர் நம்ம விடுதலையாக்கும்படியாக நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் என்னெல்லாம் எங்கேயா பார்க்க போகிறாரு அப்படியா? யோபு என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 34:21 வாசிங்க. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. என்னது? அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர் கண்ணு உங்க மேலதான் இருக்கு, உங்க வழி மேலதான் இருக்கு. அதனால நான் போற வழி தெரியாது. எங்க அம்மாக்கு டிமிக்கி கொடுத்துட்டேன், எங்க அம்மாக்கு அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டேன், என் மனைவிக்கு டிமிக்கி கொடுத்துட்டேன், எங்க தாத்தா பாட்டிக்கு டிமிக்கி கொடுத்துட்டேன், நான் எங்க போறேன்னு தெரியாது. கர்த்தர் பார்க்குறாரு. அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய கண்ணு உன்னை பார்க்குது. நீ எங்க இருக்க, எங்க நிக்கிற, எங்க பேசுற, எங்க உக்காந்துட்டு இருக்க, யாரோட ஐக்கியமா இருக்க, கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. அவருடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒண்ணுமே இல்லை. இன்னொரு வார்த்தையை வாசிங்க. சங்கீதம் 95:10-11 கடைசியா. சங்கீதம் 95:10-11. 40 வருஷமாய், நல்லா கவனிங்க, 40 வருஷமா வார்த்தை கவனிச்சிங்க. நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, யார? எகிப்து தேசத்துல இருந்து கானானுக்கு கொண்டு போகிற அந்த 40 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆரோசித்தாராம். அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஐயா, நாம நினைக்கலாம், நான் இன்னைக்கு தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன், நான் நேற்றுக்கு தான் வந்தேன். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஐயா, 40 வருஷத்தையே கவுண்ட் பண்ணி வச்சிருக்காரு. 490 வருஷத்தையும் கவுண்ட் பண்ணவர் தான். யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. 400 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே அவர் என்ன பண்ணார்? எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அணியா புறப்பட பண்ணார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அந்த டைமில், அந்த செகண்டில் அவர் கிரியை செய்கிற தெய்வம். நல்லா கவனிங்க. அவர் எல்லா டேட்டு, மாதம், வருஷம் எல்லாம் கணக்கில் வச்சிருக்கவர். நல்லா கவனிங்க. நான் 40 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன். ஐயா, என்ன பிரயோஜனம்? நான் 10 வருஷமாக விசுவாசியாக இருக்கேன், என்ன பிரயோஜனம்? நான் பிறந்ததுலேருந்தே ஏசப்பாவோட பிள்ளை தான், என்ன பிரயோஜனம்? அவருடைய வழியை அறியலண்ணா. அவருடைய வழியை அறியாமல் நீ 40 வருஷமாக இருந்தான்னு, 400 வருஷமாக இருந்தான்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, என் வழியை அறியலைன்னா இளைப்பாறுதலுக்கு போக மாட்டேன், இளைப்பாறுதலுக்கு போக மாட்டேன். நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், 1 வருஷம் கொடுத்தேன், 2 வருஷம் கொடுத்தேன், 3 வருஷம் கொடுத்தேன், 40 வருஷம் கொடுத்தேன். 40 வருஷமும் கொடுத்தோம் உங்ககிட்ட இருந்து நான் கனியை எதிர்பார்க்குறேன். என் வழியை தெரிஞ்சுப்ப, என் வழியை புரிஞ்சுப்ப, நான் சொன்ன பாதையில் நடப்பேன்னு எதிர்பார்த்தேன். 40 வருஷமாகவும் நீ இன்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னமும் உன் வழியிலே தான் நடக்கிற. போதும். இப்போ ரிசல்ட் எழுதிட்டார். என்ன சொல்லிட்டார்? ஜட்ஜ்மெண்ட்டு, நீ பரலோகம் வந்து சேர மாட்டேன், என் இளைப்பாறுதல பிரவேசிக்க மாட்டேன். நமக்கு இப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதணுமா இன்னைக்கு? சொல்லுங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டாக வேணும்? ஐயா, இன்னைக்கே கர்த்தருக்குள்ள மனம் திரும்புங்க, அரணுக்கு திரும்புங்க, தேவனிடத்துல திரும்புங்க. உங்களை வழிகளை ஆராய்ந்து பாருங்க, சோதித்து பாருங்க. ஏனோ தானே என்று இருக்காதீங்க. கடைசி நிமிஷத்துல இந்த உலகமே நின்று கொண்டு இருக்குது. எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல ஏசப்பாவோட வருகை தெரியாது. அந்த வருகையை நீ இழப்பாயானால் அந்தோ உண்ட வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். அதை போல ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. இத்தனை வருஷம் நீ சபையில இருந்தும் வார்த்தையை கேட்டும் நீ கர்த்தருடைய வழியை அறியாம நீ அவருடைய அந்த மீட்பின் நாளை இழப்பே ஆனால்
அந்த நித்தியத்தை இழப்பாய். ஆனால் உன்னை போல பரிதபிக்கப்படத்தக்கவன் வேற யாரும் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் உண்மையிலே கர்த்தருடைய வழியில் இருக்கேனா, மனுஷிக வழியில் இருக்கேனா? நம்ம வழி பொல்லாத வழின்னு சொல்லப்பட்டிருக்கு, கேடு உண்டாக்குற வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தாவீது சொன்னார், என்ன சொன்னார்? என் வழிகளை ஆராய்ந்து பார்த்து என்னிடத்துல பொல்லாத வழி இருக்குமே ஆனால், அசுத்தமான வழி இருக்குமே ஆனால், உமக்கு பிரியமில்லாத வழி இருக்குமானால் அதை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. உங்கள் வழி எப்படிப்பட்டது? சிஸ்டர், உங்கள் வழி எப்படிப்பட்டது? பிரதர், உங்கள் வழி எப்படிப்பட்டது? வாலிப தம்பி, என் வாலிப தங்கச்சி, சின்ன பிள்ளைங்களா, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கு. உங்கள் வழி எப்படிப்பட்டது? நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறீங்களா, இல்லை உங்கள் வழியில் நடக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சொன்னாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், நான் இன்னமும் இயேசுவின் வழியை அறியாமல் இருக்கேன்னா இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாதுன்னு அவர் அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சிட்டார். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நமக்கு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம அவர்கிட்ட திரும்பணும்னு அவர் விரும்புகிறார். தம்பி, உங்களை திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். தங்கச்சி, உங்களை திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். பிரதர், உங்களை அழைக்கிறார். சிஸ்டர், உங்களை அழைக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அரணுக்கு திரும்புங்க, அரணுக்கு திரும்புங்க. நாள் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, உங்களை மீட்கும் நாள் வந்து விட்டது. அரணுக்கு திரும்புங்க. போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் எந்த மிருகமும் நோவா கிட்ட வரல. ஆனால் என்னைக்கு போட்டு ரெடி ஆயிடுச்சோ அவனுக்கே தெரியாது, ஒவ்வொரு மிருகமாக அவன் படகை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சது. சிங்கம் ஒரு நாள் வருது, அடுத்து யானை வருது, புலி வருது, சிறுத்தை வருது, இப்படி ஒவ்வொரு மிருகமாக வருது. அதுக்கு தெரியும் என் போட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு. ஐயா, கழுதைக்கு தெரியுது தன் எஜமானுடைய முன்னிலை என்னன்னு தெரியுது. ஆடு மாடுக்கு தெரியுது என் தொழுவம் எதுன்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வருகையினால் தெரியாம காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நாம, வானத்தின் அடையாளங்கள், பூமியில நடக்கிற காரியங்களை பார்த்தா ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாம இன்னும் தூங்கிக்கிட்டு இருப்போமே ஆனா, இன்னும் அசால்ட்டா இருப்போமே ஆனா, இன்னும் நாம சுயமாய் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் எப்படி ஐயா அரணுக்கு திரும்புவீங்க? எப்படி திரும்புவீங்க? பொல்லாத வழியை வச்சுக்கிட்டு திரும்ப முடியுமா? உலகத்தையே நேசிச்சுக்கிட்டு இயேசுவையும் நேசிச்சுக்கிட்டு வாழ முடியுமா? இந்த ரெண்டக வாழ்க்கை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு, இல்லைன்னா கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த கடைசி நாட்கள் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு முகமுகமாக பேசுகிறா. நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா அரணுக்கு திரும்புங்க. ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உண்மையா அவருக்கு கீழ்ப்படுகிறவளா இருந்தா அரணுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. Thank you, Lord.